அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தும் மொபைல் ஃபோனில் புதிதாக ஒரு ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது நீங்கள் புதிதாக ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்வதாக இருந்தால் பிரத்யேக சப்ளையர்ஸ், அதாவது ஆப்பிள் ஃபோன் என்றால் ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் கூகுள் பிளே ஸ்டோர் போன்றவற்றை பயன்படுத்தவும். புதிதாக நீங்கள் டவுன்லோட் செய்யும் ஆப்பின் பெர்மிஷன், அதாவது உங்களது தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படுமாயின் அவை அதற்குரிய ஆப்பிற்குரிய தேவையா என்பதை கருத்தில் கொள்ளவும். இது தவிர நீங்கள் வெளிநாடுகளில் உங்களோட ஃபோனை பயன்படுத்துவதாக இருந்தால் அந்த ஃபோன் ரோமிங் மேலதிக கட்டணங்கள் அறவிடப்படும். அதனால் அவை போன்ற ஆப்களை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முதல் இவை அந்த நாட்டிற்குரிய கட்டணங்கள் போன்றவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். தவிர நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்த மாட்டீர்களாயானால் அந்த ஆப்பை உங்களது ஃபோனிலிருந்து டிலீட் செய்து கொள்ளவும். இது தவிர உங்களது தனிப்பட்ட வங்கி கணக்கு போன்ற விவரங்கள் கூடிய ஆப்களாக இருந்தால் அதற்குரிய செக்யூரிட்டி பாஸ்வேர்டை நீங்கள் எப்பொழுதும் ஆன் செய்து கொள்ள வேண்டும். மற்றும் இவை நீங்கள் பாவிக்கப்படாத ஆப்கள் ஏதுமாக இருந்தால் அவற்றை டிலீட் செய்து கொள்ள வேண்டும். போன்ற ஆரோக்கியமான பல பதிவுகளை நீங்கள் உங்கள் புதிதாக ஆப் ஒன்றை போடும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும்.